பாசிப்பருப்பை வச்சு செய்யக்கூடிய இந்த ஸ்வீட் ரெசிபியை ஒரு தடவை வீட்டில் செஞ்சீங்கன்னா மறுபடியும் செய்வீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கப் பாசிப்பருப்பை கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டு குக்கரில் சேர்த்துடணும். பாசிப்பருப்பை 2 நேரம் நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 கப் தண்ணி சேர்த்து 4 விசில் விட்டு வேக வைக்கணும். குக்கரில் ப்ரெஷர் அடங்கியதும் பாசிப்பருப்பை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் 3 கப் வெல்லம் 1/4 கப் தண்ணி சேர்த்து பாகு காய்க்கணும். பாகு பதம் எதுவும் பார்க்க தேவையில்லை. வெல்லம் கரைஞ்சி கொதிச்சதும் அதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு ஃப்ரை பேன்ல 1/2 கப் நெய் சேர்த்துட்டு 1/2 கப் ரவையையும் சேர்த்துக்கணும். ஸ்டவ்வை சிம்ல வச்சுட்டு ரவையை 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணணும். இது கூடவே 1/2 கப் துருவிய தேங்காயும் சேர்த்து கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டு வேக வச்ச பாசிப்பருப்பு வெள்ளைப்பாகு சேர்த்து கட்டிகள் இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கணும். பாசிப்பருப்பு இந்த அளவு திக்கானதும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபைனலா 1 டேபிள் ஸ்பூன் நெய்ல வறுத்தெடுத்த நட்ஸ் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டோம்னா ட்ரெடிஷ்னலான செட்டிநாடு ஸ்டைல் உட்காரை ரெடி ஆயிடும்.